அன்போடு வாழ்த்தி வரவேற்கிற அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்தி கனப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதற்காக நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலை கூறவும் என்னை அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னைக்கு இந்தியாவில் 140 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள். முதல் முறை வந்த இயேசுவை அறியாத எத்தனையோ கோடி மக்கள் உண்டு இல்லைங்களா? அது அன்பாய் சொல்லுவது, அரவணைத்து சொல்லுவது, அழகாய் சொல்லுவது, மனித நேயம் சிதைக்கப்படாமல் சொல்வது, மற்றவருடைய வழிபாடை குறை சொல்லாமல் சொல்வது, மற்றவருடைய விசுவாசத்தை கரைப்படுத்தாமல் சொல்லுவது, அது தாங்க. இன்னைக்கு எவ்வளோ இடங்களில போய் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லையே. நீங்க எப்படின்னா முயற்சி எடுத்திருக்கீங்களா? காடுகளிலே, மலையிலே, பனியிலே, வெயிலே, கடும் குளிரிலே, ஆறுகளிலே, தீவுகளிலே, பாலை வனங்களிலே இன்னும் ஏராளமான மக்கள் ஒரு முறை கூட இயேசு என்ற பெயரை கேள்விப்படவே இல்லை. அந்த பாரம் உங்களுக்கு இருக்காங்க? இந்த பாரம் வேண்டாமா? யோசித்து பாருங்களேன். தயவு செய்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கொடுத்தா மட்டும் போதாதுங்க. சிலர்லாம் காணிக்க அமைச்சிருவாங்க. நீ ஒரே ஒரு முறை அதை பாரு, இந்த இடத்தை நீ நின்றாலே போதும், மீதமுள்ள கர்த்தர் செய்வார் அல்லவா? அந்த சுவிசேஷ பயணம் தாங்க முக்கியம். நாங்கள் இந்தியாவில் பல பகுதிகளிலே, பல இடங்களிலே போக்குவரத்து வசதி இல்லை, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, எந்த விதமான வசதி இல்லாத இடத்துல நானும் மனைவியும் சென்று அவனுடைய வார்த்தையை வலிமையாய் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய கட்டளை சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அல்லவா தெரிந்து கொண்டார். இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். நம்ம ஒரு வீட்டுல ஒரு வியாதியா இருக்கிறவங்க பார்க்க போனா அவங்களுடைய வியாதியை அதிகப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. ஒரு சுகர் பேஷண்ட் வைங்க, நீங்க போறீங்க, உடனே அவங்க கிட்ட சொல்லணும், நல்லா சுகமாயிடுவீங்க, மருந்து மாத்திரை நல்லா எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டு வரதை விட்டுட்டு அங்க போய் நேத்தான் ஒருத்தருக்கு சுகர்ல விரல எடுத்துட்டாங்க, ஒருத்தருக்கு சுண்டு விரல எடுத்துட்டான். தேவையாது? இவர் போய் பிபி ஏத்த வேண்டியது எதுக்காக போன? நீ இப்ப போன ரீசன் என்ன? அந்த மருந்து சரியில்லை, இந்த மருந்து எடு. நீ இப்ப டாக்டர் ஆயிட வேண்டியது இல்லையா? போற உடனே ஃப்ரீயா கிடையாது, ஆலோசனை தானே. இந்த மருந்து எடு, அந்த மருந்து அப்படி எடு, இப்படி எடு, கஷாயம் கூடி, அதை கூடி, இதை கூடின்னு சொல்லி அவனை மென்டல் ஆகிட வேண்டியது. அதெல்லாம் வேண்டாம். போற இடத்துல முடிஞ்சா ஜெபம் பண்ணுங்க, சிரிச்சிட்டு சந்தோஷமா நல்லா சீக்கிரம் சரியாயிட்டு சொல்லிட்டு வந்துருங்க. அதான் காயம் கட்டுதல். நீ இப்போ காயத்தை உண்டாக்க கூடாது. மூன்றாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லுவது. இன்னும் ஆண்டவர் அறியாத மக்கள் உண்டு, சிறைப்பட்டு இருக்கிறார்களே. இன்னும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களிலே, பாவ பழக்க வழக்கங்களிலே வெளியே வர முடியாமல் சிறைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை சொல்லியிருக்கிறாயா? ஒரு முறையா சொல்லியிருக்கிறாயா? அதுதாங்க தேவை. அது ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். கடைசியாய், கட்டுண்டவர்களுக்கு கட்டு அவிழ்த்தலை கூறவும். உடனே எல்லாத்தையும் பிசாசு சொல்லிடக்கூடாது. ஒரு சிலருக்கு எப்படி தெரியுங்களா? பைபிள் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்கன்னு வைங்க, அது 50 வருஷமா 100 வருஷமா வைங்களேன், எல்லாத்தையும் பிசாசினிட வேண்டியது. முதல்ல அவரை பார்க்கட்டும் கண்ணாடியில, பிசாசு யாருன்னு தெரியல அவருக்கு. சொல்லக்கூடாதுங்க. கட்டு யாருக்கு இருக்குதுன்னு முதல்ல நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சைக்கிள பெண்ட் எடுக்கிற மாதிரி, நான் பெண்ட் எடுக்கிறேன், கட்டு எடுக்கிறேன், அதான் வேண்டாம். நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட்டுல இருந்து அவங்க வெளியே வந்துருவாங்க. ஹல்லேலூயா. இந்த அற்புதமான நாளிலே இந்த திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும், கர்த்தர் மகிமை அடைவார், நம்மையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இந்த அற்புதமான நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளிலே இதை பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளை ஏற்று பலருக்கும் உடைய நாமத்தை சொல்லக்கூடிய கிருபையும் பலனையும் ஜீவனையும் சக்தியும் தாருங்க. பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையை தாருங்கப்பா. உள்ளத்தின் வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க. தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்தவர்களை சாட்சியா நிறுத்தும்படியாய் உடைய திரு கரங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.